ஓகே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். நான் பேசுற கேக்குதா? ஓம் சார். இப்ப நாங்க பார்க்கணும் எதுன்னு சொன்னா, அந்த 21ல இருந்து 25 வரைக்குமான வினாக்கள் பார்க்கணும். அது இந்த கதியோட தொடர்புபட்ட வினா, அதே நேரத்துல இந்த புகையிரதம் பயணம் செய்யறது தொடர்பான வினா. அப்ப இந்த குறிப்பிட்ட வினாவை செய்யறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 கன்செப்ட் தேவைப்படும். முழுமையாக எல்லா பகுதிகளும் இந்த வினாவுல அடங்கியிருக்கு. முழுமையாக எல்லா பகுதிகளும் இந்த குறிப்பிட்ட வினாவுல சேர்ந்த மாதிரி இந்த வினா உங்களுக்கு ஒழுங்குபடுத்தப்பட்டுச்சு. இதுல பாருங்க, முதலாவது உங்களுக்கு பேசிக்கா தெரியணும், கிலோமீட்டர் அவர் அப்படின்னா இது ஒரு மணித்தியாலத்துல எத்தனை கிலோமீட்டர் போகுது சொல்றது சொல்லு. ஒரு மணித்தியாலத்துல எத்தனை கிலோமீட்டர் போகுது, இத ஒரு செகண்ட்ல எத்தனை மீட்டர் போகுதுன்னு காட்டணும். உதாரணத்துக்கு மணித்தியாலத்துக்கு 54 கிலோமீட்டர் அவர், ஒரு மணித்தியாலத்துல 54 கிலோமீட்டர் போற ஒரு பேருந்து ஒரு செகண்ட்ல எத்தனை மீட்டர் போகும்னு கேட்டா, அதை ஷோர்ட்டா செய்யற மெத்தட் உங்களுக்கு தெரியும். கிலோமீட்டர் அவர்ல வாரத மீட்டர் பர் செகண்டுக்கு மாத்திரண்டா தரப்படுற விடைய 5/18 இருக்கும். அப்ப 54 5/18 பெருக்குனீங்கன்னு சொன்னா இந்த மீட்டர் பர் செகண்டுக்கு அது மாறும். அதுக்கு ஒரு 18 மடங்கு ஒரு அண்ணளவா தெரிஞ்சுக்கணும். ஒரு தரம் 18 18, 2 தரம் 18 36, 3 தரம் 18னா இந்த ரெண்டையும் கூட்டுனா 54, 4 தரம் 18 72, 5 தரம் 18 90. இதெல்லாம் 18 மடங்குகள். பெரும்பாலும் இப்படி வார கேள்விகள் 18 மடங்கு அடிப்படையா வச்சுதான் வரும். இப்படி வார வினாக்கள் பெரும்பாலும் 18 மடங்குகள் அடிப்படையா வச்சு வரும். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா இங்க 18ல 18 ஒரு முறை, இதுல 3 முறை. அப்ப இதுல விட 3 தரம் 5 விட 15 மீட்டர் ஒரு செகண்ட் வந்து, ஒரு செகண்ட்ல அது 15 மீட்டர் போகும். ஒரு செகண்ட்ல அது 15 மீட்டர் போகுன்ற முடிவுக்கு வருது. அப்ப கிலோமீட்டர் அவர்ல வாரத மீட்டர் பர் செகண்டுக்கு மாத்துறதுக்கு தரப்படுற விடைய 5/18 பெருக்கணும்ன்ற ஒரு பேசிக் ஐடியா இருக்கணும். சேம் டைம் இந்த 18 மடங்குகள் தெரிஞ்சுக்கணும். ஒரு 5 மட்டும் மாற்றி தெரியணும். இப்ப 6 தரம் 18 எங்களை 18 கூட்டி 108 சொல்லணும். அப்ப எங்களுக்கு இந்த கிலோமீட்டர் அவர்ல வார கதிகள் பெரும்பாலும் 18 மடங்குல வார மாதிரியான வினாக்கள் கூட வரும். ஏன்னா சுருக்குறதுக்கு லேசா 18 வரணும், 36 வரணும், 54, 72, 90, 108 இந்த அடிப்படையில தான் வரப்பாங்க. அப்ப அதுகளையும் கொஞ்ச நாள தெளிவா விளங்கி வச்சுக்கிட்டோம்னா இது
கிலோமீட்டர் ஹவர்ல வாரத மீட்டர் பர் செகண்டுக்கு மாத்திர ஐடியா. அதே மாதிரி மீட்டர் பர் செகண்ட்ல வாரது ஒரு செகண்ட்ல இத்தனை மீட்டர் தான் போகுது வாரது மீட்டர் பர் செகண்ட். இத கிலோமீட்டர் பர் ஹவருக்கு மாத்துறது. இதுக்கு என்ன செய்யணும்னா தான விடயம் 18.5 இருக்கணும். உதாரணமா 20 மீட்டர் பர் செகண்ட்ல ஒரு பஸ் போகுது. ஒரு செகண்டுக்கு 20 மீட்டர் போகுது. ஒரு மணித்தியாலுக்கு எத்தனை கிலோமீட்டர் போகும்னு கேட்டா 20 18.5 திருப்பினா விட 5ல 5 ஒரு முறை, இதுல 4 முறை, 4 தரம் 18 72 கிலோமீட்டர் பர் ஹவர். இது கதியோட உள்ள பேசிக்காவோட விஷயம். அடுத்தது உங்களுக்கு தெரியும், நான் வளமையா கதைக்கிற ஒரு விஷயத்தான் கதியில கதிக்குரிய சமன்பாடு. கதிக்குரிய சமன்பாடு கேட்டா சொல்லுவீங்க கதி சமன் உங்களுக்கு சொல்லும் தூரத்தின் கீழ் நேரம். தூரத்தின் கீழ் நேரம். தூரத்தின் கீழ் நேரம் கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம். அப்ப இதுல இருந்து அடுத்த முடிவு வரும் தூரம் சமன் கதிதர நேரம். நேரம் சமன் தூரத்தின் கீழ் கதி. இதெல்லாம் பேசிக்காக இதுல உள்ள சமன்பாடுகள். இந்த 3 சமன்பாடு. கதி சமன் தூரத்திற்குள்ள நேரம், தூரம் சமன் கதிதர நேரம், நேரம் சமன் தூரத்திற்குள்ள கதி. அடுத்தது இந்த ட்ரெயின் பயணம் செய்யற சந்தர்ப்பங்கள் இருக்கு. இதுல 4 டைப்ல நாங்க பார்க்க போறோம். இந்த ட்ரெயின் பயணம் செய்யற சந்தர்ப்பத்தை 4 டைப்ல. ஒன்று புகையிரதம் உண்டு. புகையிரதம் உண்டு பயணம் செய்யறது ஒன்று என்ன செய்யும்னா இந்த புகையிரதம் மனிதனை கடந்து செல்லும். அதே மாதிரி கட்டை, தூண் இதுகளை கடந்து செல்லும். அது மிகச்சிறிய மனிதன், கட்டை, தூண் இதுகளை கடந்து சென்றா எங்களை வாய்ப்பாடு தெரியும். தூரம் வந்து ஏதாவது தரப்படும்னா நீ விரும்பின சமன்பாடு போடல் இல்ல கதிதர நேரம் தரப்படும். ஒரு புகையிரதம் மனிதன் அதே மாதிரி கட்டை, தூண் இதுகளை தாண்டி போகுதுதான். உதாரணமா அப்படி இது ஒரு கட்டை, ஒரு சிக்னல் லைட் ஒன்று இருக்கு. இது ஒரு புகையிரதம் தாண்டி போகுது. ஏதாவது கட்டையை தாண்டி போறோம். தாண்டி போறோம்னா இங்க இருக்கிறது இப்படி வந்துடும். அது தாண்டி வந்து இது சொல்ற ஒரு புகையிரதம் ஒரு கட்டையை தாண்டி போகுது. அல்லது ஒரு மனிதனை தாண்டி போறோம்னா இப்படிதான் நடக்கும். இது முன்னுக்கு இருக்கிறது, இது முன்பக்கம், இது பின்பக்கமா மாறுது. அப்பதான் தாண்டுது. அப்ப அந்த விஷயத்தை தான் சொல்ற ஒரு புகையிரதம் மனிதனை தாண்டி போகுது அல்லது கட்டையை தாண்டி போகுது, தூணை தாண்டி போகுதுன்னா இந்த தூரத்துக்கு பதிலாக நாங்க என்னத்தை போடணும்னா புகைவண்டியின் நீளத்தை போடணும். புகைவண்டியின் நீளம் எங்களுக்கு தூரமா வரும். கதி வந்து புகையிரதத்துல கதி அதை நேரத்தான இருக்குன்னா இதுல தேவையான விடைகளை காணும். ஒரு புகையிரதம் மனிதன், கட்டை, தூண் போன்றவற்றை தாண்டி சென்றார். ஒரு புகையிரதம் மனிதன், கட்டை, தூண் போன்றவற்றை தாண்டி சென்றால் தூரம் சமன் கதிதர நேரம் என்ற வாய்ப்பாட்டை பாவிப்போம். தூரத்துக்கு பதிலாக புகைவண்டியின் நீளத்தை போடுவோம். கதி புகைவண்டியின் கதி நேரம் தான் தருவாங்க. அப்ப இது ஒரு விஷயம் முடிஞ்சு. இரண்டாவது விஷயம், இதே புகைவண்டி ஒரு பாலம்
அல்லது சுரங்கப்பாதை அல்லது புகையிரத நிலையம் இதுகளையும் கடந்து போகும் சில சந்தர்ப்பங்கள்ல. பாலம், சுரங்கப்பாதை, புகையிரத நிலையங்களையும் தாண்டி போகணும். இப்படியான சந்தர்ப்பத்துல நாங்க தூரம் சமன் கதிகர நேரம்ன்ற வாய்ப்பாடு தான் பாவிப்போம். இங்க தூரத்துக்கு பதிலா நாம யாரும் பாவிக்கணும்னா, பாலத்தை கடக்கிறது சொன்னா தூரத்துக்கு பதிலா பாலம் சக புகைவண்டி என்ற நீளத்தை போடணும். ரெண்டையும் சேர்த்து போடணும். மிக முக்கியமான விஷயம். ஒரு பாலம், சுரங்கப்பாதை, புகையிரத நிலையங்களை தாண்டி புகையிரதம் போகுதுன்னா நாங்க செய்ய வேண்டியது என்னன்னா, பாலத்தையும் புகைவண்டியோட நீளத்தையும் கூட்டி போட்டு நேரத்தை காணும். இது ரெண்டாவது டைப். இந்த ரெண்டு டைப்பும் இந்த ரெண்டு டைப்பா மாறும். அது எப்படி மாறும்னா, உதாரணமாக இந்த மனிதன் இயங்கக்கூடிய கட்ட தூண் இயங்காது, மனிதன் இயங்கக்கூடிய. அதே மாதிரி இப்ப புகையிரத நிலையத்துல ஒரு புகையிரதமும் பயணம் செய்யும் மத்த தண்டவாளத்தால். அப்படி புகையிரதம் வந்தா அதுவும் இயங்கும். அப்படி இயங்குற மாதிரி வினாக்கள் தரப்பட்டா மனிதனும் புகையிரதமும் இயங்குகிற சந்தர்ப்பம். புகையிரதம் இப்படி ஓடிட்டு ஒரு பக்கம் இங்கால போய் ஓடுது. புகையிரதத்துக்கு முன்னுக்கால வார ஒரு மனிதனும் புகையிரதம் ஓடுற திசையிலேயே ஓடுது. அந்த சந்தர்ப்பத்திலேயே அந்த புகையிரதம் அந்த மனிதனை தாண்டி போகும். அந்த மனிதன் ஒரு ஆள் ஓடுறாருன்னா இவருக்கால ஓடுற புகைவண்டியும் ஓடுது. அந்த சந்தர்ப்பத்துல புகைவண்டி வேகமா போறதால மனிதனை தாண்டி போகும். மனிதன் ஓடுற சந்தர்ப்பம் ரெண்டு சந்தர்ப்பம். ஒண்ணு, புகைவண்டி ஓடுற அதே திசையில மனிதன் ஓடுது. புகைவண்டி இயங்கிட்டோ புகைவண்டி இயங்குறதுக்கு எதிர் திசையில மனிதன் ஓடுது. அதே மாதிரி புகையிரதங்கள் எதிரெதிர் திசை. ஒரு புகையிரதம் அங்கால போகக்குள்ள இன்னொரு புகையிரதம் இங்கால இயங்கும். அப்ப ரெண்டும் இயங்கக்குள்ள அந்த நீளங்கால கதி சம்பந்தமான கேள்வியும் வரும். ரெண்டு இயங்கும் போது அப்ப அப்படியான ஒரு கேள்வியும் இதுல இருக்கு. அப்ப அப்படியான ஒரு சந்தர்ப்பம் வந்தா மனிதனும் புகையிரதமும் இயங்குற மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல வினாக்கள் தரப்பட்டா, மனிதனும் புகையிரதங்களும் இயங்குற மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல வினாக்கள் தரப்பட்டா, மனிதனுக்கும் இயக்கம் இருக்கு, புகையிரதமும் இயங்குது. இப்ப மனிதன் கவா புகையிரதம் ரெண்டு பேரும் ஒரே திசையில பயணம் செய்ய, ஒரே திசையில பயணம். புகையிரதம் இயங்குற அதே திசையில தான் மனிதன் இயங்குகிறான். அப்படி வந்தா எங்களோட வாய்ப்பாடு தூரம் சமன் கதிகர நேரம் தான். எங்களோட வாய்ப்பாடு தூரம் சமன் கதிகர நேரம் தான். தூரம் சமன் கதிகர நேரம் தான். ஆனா நாங்க கதிக்கு பதிலா என்ன போடணும்னா, மனிதனும் புகையிரதமும் ஒரே திசையில பயணம் செஞ்சா, மனிதனும் புகையிரதமும் ஒரே திசையில பயணம் செஞ்சா கதிக்கு பதிலா நாங்க போடணும் புகையிரதத்துல கதி சய மனிதன கதி கலிக்கு போடணும். தர நேரத்தால் பெருக்கினா விட வரும். நீங்க கவனத்துல எடுக்க வேண்டிய விஷயம். மனிதனும் இயங்குற புகையிரதம் இயங்குற ரெண்டு பேரும் ஒரே திசையில இயங்குனா தூரம் சமன் கதிகர நேரம்ன்ற அதே வாய்ப்பாடு அது மாறாது. ஆனா கதிக்கு பதிலா நாங்க யாரும் போடணும்னா
புகையிரங்கிற கதியில இருந்து மனிதன கதியை கழிக்கணும். புகையிரங்கிற கதியில இருந்து மனிதன கதியை கழிக்கணும். இது முதலாவது முடிவு. இதுல உள்ள இரண்டாவது முடிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல உள்ள இரண்டாவது முடிவு என்னன்னா, இதுல இரண்டாவது முடிவு இதுல இரண்டாவது முடிவு மனிதன் புகையிரதம் எதிரெதிர் திசையில இயங்குது. எதிரெதிர் திசையில் இயங்குதல். மனிதன் ஒரு திசையில போனா புகையிரதம் அதுக்கு எதிர் திசையில வரும். இப்படியான சந்தர்ப்பத்திலே வாய்ப்பாடு அதுதான். தூரம் சமன் கதிதர நேரம் தான் வாய்ப்பாடு. அது மாற்றம் இல்லை. ஆனா இந்த கதிக்கு பதிலா நாம போடணும் மனிதன கதியையும் புகையிரகிற கதியையும் கூட்டி போடணும். அது நேரத்தால பெருக்கினா விடுவார். எதிரெதிர் திசையில இயங்குனா மனிதன கதியையும் புகையிரகிற கதியை கூட்டிதான் நாங்க விட செய்யணும். விலை ஓகே சார். ஓகே. அடுத்த கதியில மிக முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்லப்படுறேன். நான் இதுவரைக்கும் படிச்சாத ஒரு விஷயம் கூட நீங்க நினைச்சிருக்கோம். அது என்னன்னா, இப்போ இது ஏன்ற ஒரு இடம், இது பின்ற ஒரு இடம். ஏக்கும் பிக்கும் இடைப்பட்ட நீளம் எக்ஸ். ஏக்கு பிக்கும் இடைப்பட்ட நீளம் எக்ஸ். ஏலிருந்து பின்ற ஒருத்தர் ஏலிருந்து பின்ற ஒருத்தர் ஒரு 30 கிலோமீட்டர் அவர் கதியில பிய நோக்கி போறார். பியிலிருந்து கியூன்ற ஒருத்தர் ஒரு 20 கிலோமீட்டர் அவர் கதியில ஏ நோக்கி வார. பீக்கமா கியூ சந்திக்கும் போது நேரம் காண சொல்லி கேள்வி வந்தான். பியும் கியூவும் சந்திக்கும் போது நேரத்தை காணு. பியின கதியும் தந்து கியூண்ட கதியும் தரப்பட்டு ரெண்டுக்கு இடைப்பட்ட நீளம் தந்தா ரெண்டு வகையான கேள்விகள். ஒன்னும் பியும் கியூவும் சந்திக்கிற நேரம், அல்லது ஏரியில இருந்து பி எவ்வளவு தூரம் போயிருக்கார் அதெல்லாம் காணல. அதுல மெயின் வந்து இதுதான், பியும் கியூவும் சந்திக்கிற நேரம். அதுக்கு வாய்ப்பாடு என்னன்னா, சந்திக்கிற நேரம் சமன் அந்த மொத்த தூரத்தை ரெண்டுலையும் கதிகளோட கூட்டுத்தொகையாக பிரிக்கிட்டா விடாது. இதான் ஐடியா. ரெண்டும் சந்திக்கிற நேரம் எப்படா மொத்த தூரத்தை ரெண்டுலையும் கதிகளோட கூட்டுத்தொகையாக பிரிச்சுங்கன்னா விடாது. ரெண்டு பேரும் எதிரெதிர் திசையில வாங்க, அப்ப கதியை கூட்டணும். அதான் ஐடியா. ரெண்டு பேரும் எதிரெதிர் திசையில வந்தா கதியை கூட்டிட்டா சரி. இப்ப இந்த தரவுகள் எல்லாத்தையும் அடிப்படையா வச்சா அந்த கேள்வி ஈஸியா தெரியும். அப்ப அந்த கேள்வி பொதுவா கதியில உள்ள மேக்சிமம் விஷயங்கள் சுருக்கமாக உங்களுக்கு வினாக்கள் செய்யக்கூடிய மாதிரி ஒழுங்குல தந்திருக்கிறேன். எவ்வளவு அடிப்படையா வச்சுட்டோம்னா கேள்வி எல்லாத்தையும் ஈஸியா தெரிஞ்சு போட்டுரு. எல்லாம் விளங்குறியா சொன்னது? நான் பேசிக்கிட்ட விஷயம் எல்லாம் விளங்குச்சா? ஓ சார் விளங்குச்சு. ஓகே சார், விளங்குங்க சார். விளங்குச்சு. ஓகே, இப்ப என்ன செய்வோம்னா அந்த கேள்விகளை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம். நீங்க ஒரு 1 மினிட் வாசி பாருங்க.
ஓகே, இப்ப கவனிக்கும் நான் வினாவை செய்யணுமான பாப்போம். பாருங்க, இதுல பின்வரும் தகவல்களை பயன்படுத்தி 21 தொடக்கம் 25 வரை உள்ள வினாக்களுக்கான விடை தெரிவு செய்து தெரிவின் இலக்கத்தை வினாவின் எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக இருக்கு. எக்ஸ் மற்றும் y ஆகிய நகரங்களுக்கு இடையான புகையிரத பாதையின் நீளம் 450 கிலோமீட்டர் ஆகும். எக்ஸ் மற்றும் y ஆகிய நகரங்களுக்கு இடையிலான புகையிரத பாதையின் நீளம் 450 கிலோமீட்டர் ஆகும். காலை 10 மணிக்கு 750 மீட்டர் நீளமான யாழ்தேவி புகையிரதம் 90 கிலோமீட்டர் வேகத்தில் நகரம் எக்ஸிலிருந்து புறப்பட்டு நகரம் வையை நோக்கி செல்வதுடன் 750 மீட்டர் நீளமான உத்ராதேவி புகையிரதம் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் நகரம் வையிலிருந்து காலை 11 மணிக்கு புறப்பட்டு நகரம் எக்ஸை நோக்கி செல்கின்றது. இப்ப 2 கட்டமாக இந்த வினாவை யோசிக்கணும். ஒன்று, இதான் அந்த கேள்விக்குரிய ஒரு படமாக நாம் எடுப்போம். இது எக்ஸ், இது y, இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட நீளம் 450 கிலோமீட்டர். எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த டியூட் கொஞ்சம் போட்டிருக்கீங்களா சார் குரூப்ல? போட்டாச்சு. இந்த டியூட் போட்டு இது 4வது கிளாஸ் இருக்கு. இந்த டியூட்டுக்குரிய குரூப்ல இருக்கும், பாருங்க. சர்ட்ட கேளுங்க சார், அனுப்பிவிடுவேன். உங்களோட ஃப்ரெண்டாக்கள் யாருக்கு சொன்னீங்கன்னா ஷேர் பண்ணுவாங்க. மத்தாக்கள் இருக்குன்றே சரி, பெரும்பாலும் இருக்கு. ஒன் மினிட் வெயிட் பண்ணுவோம். அதான் இருக்கு. குரூப்ல யாராவது டியூட்டை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
ஓகே பாருங்க, அப்ப இது 450 கிலோமீட்டர். இங்க இருந்து 10 மணிக்கு, சரியா, 10 மணிக்கு 10 AM ஒரு புகையிரதம் வந்து இங்கால போகுது. அதுல கதை 90 கிலோமீட்டர் பவர், மணித்தியாலத்துக்கு 90 கிலோமீட்டர் பவர்ல போகுது. இங்க இருந்து ஒரு புகையிரதம் சரியா 11 மணிக்கு 60 கிலோமீட்டர் பவர் கதையில வருது. இது இந்த கேள்வி செய்யறதுக்கான ஒரு இந்த படத்தை பார்த்தா அந்த கேள்வி செய்யலும் அப்படின்னு விளங்குது. இப்ப எங்கிட்ட சொல்ல போற விஷயம், இந்த புகையிரதங்களோட நீளம், 2 புகையிரதங்களோட நீளங்களும் 750 மீட்டர் 750 மீட்டர். இதுல சொல்லி கிடக்கு உத்தர தேவை புகையிரதம் நகரம் எக்ஸை சென்றடைய எத்தனை மணித்தியாலங்கள் எடுக்குது. உத்தரதேவி புகையிரதம் 60 கிலோமீட்டர்ல போகுது, இங்க வரணும். அப்ப அது டிரெக்டான ஒரு கேள்வி. 21வது கேள்வி டிரெக்டா கேள்வி. நேரம் கேட்டா நேரம் காட்டுறதுக்கான வாய்ப்பாடு என்னன்னு கேட்டா தூரத்தை கதியால பிரிக்கிறோம். மொத்த தூரம் 450 கிலோமீட்டர். உத்தராதேவி புகையிரதத்துல கதி வந்து 60. அப்ப 450 60ஆல பிரிப்போம். இத 3ஆல பிரிச்சா 2 முறை, இது 15. 15 2ஆல பிரிச்சா 7.5 மணித்தியாலம் இருக்கு. இது வரையா சின்ன கேள்வியோட 60 கிலோமீட்டர் பவர்ல மாறுது. 450 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு எடுக்க நேரம் என்னடா 450 60 பிரிச்சா 7 மணித்தியாலம் விட வரும். விளையிட்ட ஓகே, சின்ன கேள்வி. சரி, இதுதான் அந்த கேள்வி கொஞ்சம் அப்படின்னு போகுது, கொஞ்சம் வித்தியாசமா போகும்போது பார்ப்போம். இரு புகையிரதங்களும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் போது ஜால்டேரி புகையிரதம் எத்தனை கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்திருக்கு. இதுல ஒரு சின்ன விஷயம் ஒன்று பாருங்க. ஜால்டேரி புகையிரதம் 10 மணிக்கே தந்த பயணத்தை ஆரம்பிச்சிட்டு, இப்ப 2 பேரும் சந்திக்கிற டைம் காணணும்னா 2 பேரும் பயணத்தை ஒரே டைம்ல ஆரம்பிக்கிறீங்க. நாங்க அந்த சமன்பாடு ஒண்ணு போடுறோம். தூரத்தை, மொத்த தூரத்தை 2 பேரும் எதிரெதிர் திசையில பயணம் செய்யும் போது சந்திக்கிற நேரம் காணணும்னா என்ன செய்யற, அந்த மொத்த தூரத்தை 2 கதிகளோட கூட்டுத்தொகையால பிரிச்சுன்னு சொல்லி ஒண்ணு மாத்தோம். ஞாபகம்? அப்ப அது எப்ப சாத்தியம்னா 2 பேரும் பயணத்தை ஆரம்பிக்கிற டைம் சமனாகும். இவர் 10 மணிக்கு ஆரம்பிக்கிறார், இவர் 11 மணிக்கு ஆரம்பிக்கிறார். அப்ப அந்த சமன்பாடு அங்க பாவிக்கலாம். சமன்பாட்டை பாவிக்கணும்னா 2 பேரும் ஒரே டைம்ல பயணம் செய்யணும். அப்ப அதுக்கு நாம ஃபர்ஸ்ட்க்கு என்ன செய்யணும்னா, இவர் 11 மணி வரகாட்டி எவ்வளவு தூரம் பயணம் செஞ்சிட்டாருன்னு கண்டுபிடிக்கணும் கேள்வி. முதலாவது இந்த எக்ஸ்ன்ற, அதாவது இந்த ஜால்டேரி வந்து 11 மணி வரகாட்டியும் 90 கிலோமீட்டர் போயிருப்பார். கிளியரா? ஒரு மணித்தியாலத்துக்கு 90 கிலோமீட்டர்னா 10ல இருந்து 11 மணி வரகாட்டி எத்தனை கிலோமீட்டர் போயிருப்பார்? 90 கிலோமீட்டர். 90 நல்லா கவுண்ட், முக்கியமான விஷயம். அவ 90 கிலோமீட்டர் இவர் இங்க இருந்து 90 கிலோமீட்டர் வந்ததுக்கு பிறகு இவரோட டைம் 11 மணியா இருக்கு. அந்த டைம்ல இந்த 2க்கும் இடைப்பட்ட நிலை என்ன வருது? 450 90 கழிச்சு எடுக்கணும். 360. இப்ப எங்களுக்கு 2 பேரும் சந்திக்கிற நேரம் என்னன்னு பாக்குறதுக்கு இப்ப உள்ள தூரம் 360. கதி வந்து இவர 90 அவர 60. அப்ப 90 சம 60, 360 கீழ் 150 வரும். அப்ப இதுக்கு இது வெட்டுப்பட்டுரும். இத 3ஆல பிரிச்சா 5 முறை, இது 12.
12ல 5 எத்தனை தரம் இருக்குன்னு பார்த்தா 2 தரம். 12ல 5 2 தரம். 2 மிச்சம் 2 × 5. அவள அர்த்தம் 2உடன் 2 × 5 மடத்தியாலம் இவரும் பயணம் செஞ்சு இவரும் பயணம் செஞ்சா 2 பேரும் இப்படி ஒரு இடத்துல சந்திச்சிருப்பாங்க. இப்ப கேட்ட கேள்வி என்னன்னா, இந்த யாழ் தேவி புகையிரதம் இரு புகையிரதங்களும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் போது யாழ் தேவி புகையிரதம் எத்தனை கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்யுதா, இந்த குறிப்பிட்ட டைம்ல யாழ் தேவி எவ்வளவு தூரம் பயணம் செஞ்சிருக்கு கண்டு அதையும் 90 கூடணும். விளங்கிட்டா? இந்த கேள்வி விளங்கிட்டா? சார் திரும்ப ரிப்பீட் பண்ணுங்க. சார் ரிப்பீட் பண்ணுங்க சார். இந்த 2 பேரும் சந்திக்கிற டைம் நாங்க காணக்குள்ள என்னத்தை மெயினா செய்யணும்னா, 2 பேரும் பயணத்தை ஆரம்பிக்கிற நேரம் ஒரே நேரமா இருக்கணும். அது விளங்கித்தானே? 2 பேரும் பயணத்தை ஆரம்பிக்கிற நேரம் ஒரே நேரமாக இருந்தா 2 பேருக்கு இடைப்பட்ட தூரத்தை 2 பேரோட கதைகளோட கூட்டு தொகையால பிரிச்சுங்கன்னா 2 பேரும் சந்திக்கிற நேரம் வந்துடும். அது கிளியரா? அது ஓகே சார். அது ஓகே. அப்ப இவர் 11 மணிக்கு பயணத்தை ஆரம்பிக்கிறாருன்னா இவரும் 11 மணிக்கு பயணத்தை ஆரம்பிக்க கூடதான் அந்த 2 பேருக்கு இடைப்பட்ட தூரம் பிரிபடும். 11 மணி வரக்காட்டியும் 10ல இருந்து 11 மணி வரக்காட்டியும் 1 மணித்தியாலம் யாழ் தேவி 90 கிலோமீட்டர் பயணம் செஞ்சிருக்கும். 90 செஞ்சு போட்டு இப்படி அப்படி ஒரு இடத்துல வந்து நிற்க போலதான் அது சரியா 11 மணிக்கு வருது. அதே டைம் தான் இவருக்கு ஸ்டார்ட் பண்றாரு. அப்ப 2 பேரும் 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண போனா 2 பேருக்கும் இடைப்பட்ட தூரம் 360 கிலோமீட்டர். அது விளையா? 2 பேரும் ஒரே டைம்ல பயணத்தை ஆரம்பிக்கும் போது 2 பேருக்கு இடைப்பட்ட பயண தூரம் 360 கிலோமீட்டர் விளையிட்டா அவனுக்கு. ஓகே சார். ஓ சார் விளையாட்டு. அப்ப அந்த 360 2 பேரையும் கதிகள் 2 பேரும் எதிர்த்து சேர போனா கூட்டணும். கதிகளால பிடிச்சா 2 பேரும் சந்திக்கிறது 11 மணில இருந்து தொடங்கி 2 பேரும் சந்திக்கிறதுக்கு எடுத்த நேரம் 2உடன் 2 × 5 மணிக்கு அது விளையிட்டாரு. ஓகே சார். அது இங்க இருந்து இவரும் 2உடன் 2 × 5 மணி நேரம் பயணம் செஞ்சிருப்பார், இவரும் 2உடன் 2 × 5 மணி நேரம் பயணம் செஞ்சிருப்பார். அப்பா செஞ்சிருப்பாங்க. நீங்க சந்தையில பாக்கணும். இப்ப இவர் 2உடன் 2 உங்களுக்கு தூரம் சமன் வாய்ப்பாடு தெரியும், அதிகார நேரம் தெரியும். அப்ப இவரோட கதி 90, 2 10 12 இருக்குல்ல 5 கதி அவர் நேரம் 12 × 5ன்னா இது 8னா 1 இது 18. 18 12ஆவது இருக்கிறீங்கன்னா 8 தரம் 12 96 6 9 மிச்சம் 1 தரம் 12 12 12 9. இது இவர் இங்க இருந்து 216 கிலோமீட்டர் நீட்டிருப்பார். அவருக்கு பாத்தீங்கன்னா அவருடைய வரும் 60 தரம் 12 × 5 28 12 இது 144. இந்த 2ஐயும் கூட்டி பாருங்க விட 360 வரும். நல்ல விளையிட்டாரு. ஐடியா விளங்குறியா? ஓ சார் விளையாட்டு. சொல்லுங்க சார். நான் கதைக்கிற விளங்குதா கிளியரா தெளிவா விளங்கிட்ட விஷயம்? விளங்குது சார். விளங்கல? ஓ சார் விளங்குது. சார் இன்னொருக்கா சொல்லுங்க சார். இன்னொருக்கா சொன்ன பாருங்க. இல்ல குழம்புறதுலாம் ஒண்ணுமில்ல. நான் இன்னொரு பையன் சொல்ல கவனிங்க. என்னன்னா 2 பேர் சந்திக்கிற நேரம் காணணும்னா 2 பேரும் பயணத்தை ஆரம்பிக்கிற நேரம் ஒரே நேரமா இருக்கு. 2 பேரும் ஒருத்தர் நோக்கி பயணம் செய்யறாங்க. 2 பேரும் ஒருத்தர் நோக்கி பயணம் செய்ய போல 2 பேரும் சந்திக்கிற நேரம் காணும்னா 2 பேரும் ஒரே நேரத்துல பயணம் செய்யணும். அந்த டைம்ல அவன் 2 பேருக்கும் இடப்பட்ட அந்த நீளத்தை 2 பேரோட கதிகளோட கூட்டுத்தொகையாலையும் பிரிக்கணும்ன்றதுல டவுட் அவனுக்கு. கொஞ்சம் கதை அது விளையிட்டா? அது விளையிட்டு. இப்ப
சரியா 11 மணிக்கு தான் 2 பேரும் ஒண்ணா எனவே 11 மணிக்கு பயணத்தை ஸ்டார்ட் பண்றாருன்னா இவரும் 11 ஸ்டார்ட் பண்ணணும். அவ 10ல இருந்து 11 வரைக்கும் 1 மணி தியானம் இவர் 90 கிலோமீட்டர் வந்திருக்காரு. அவ 450 90 போனா 2 பேரும் இவரும் 11 மணி இவரும் 11 மணி இருக்கக்குள்ள 2 பேரும் இடப்பட்ட நீளம் 360. 360 கதிரோட கூட்டுத்தொகையாக பிரிச்சா 2 பேரும் சந்திச்சதுக்கு எடுத்த நேரம் 2 2 5 மணித்தியாலம். அதாவது 12 5 மணித்தியாலம் டைம் எடுத்துட்டாங்க. இப்ப எங்களுக்கு இங்க இருந்து 90 கிலோமீட்டர் வந்துட்டாங்க ஏற்கனவே. இங்க இருந்து எவ்வளவு தூரத்துல சந்திச்சிருக்கிறதுக்கு இந்த நேரத்தை காணணும், இந்த தூரத்தை காணணும். இங்க இருந்து இங்க வரக்கூடிய பயணம் செஞ்ச நேரம் இந்த 12 இருக்கலாம். அவ யார் தேவி பயணம் செஞ்ச அந்த தூரத்தை காணுறதுக்கு நாங்க என்ன செய்யணும்னா அவர்கள் கதியால அவர் சந்திக்கும் மாதிரி பயணம் செஞ்ச நேரத்தை பெருக்கணும். அப்படி பெருக்குனீங்கன்னா இது 1 தரம், இது 18 தரம். இதை பெருக்குனீங்கன்னா 216 கிலோமீட்டர் வந்துட்டு இவர் இங்க இருந்து இங்க வர 216 கிலோமீட்டர் வந்துருச்சார். ஏற்கனவே ஒரு 90 கிலோமீட்டர் வந்துருச்சார். அவர் சந்திக்கும் போது யாழ் தேவி மொத்தமாக பயணம் செஞ்ச தூரம் என்னன்னு கேட்டா 90ஓட 216 கூட்டணும். அப்படி கூட்டினா 6 சொல்லுங்க 306 சார். 306. 306 கிலோமீட்டர் தூரத்துல அவர் என்ன செஞ்சிருப்பாருன்னா மத்த கோயில்களை சந்திச்சிருப்பாரு. நல்ல வழி நகர்வி ஓ சார் கிளியர் ஆயிட்டு. கிளியர் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்த வினாவை பாருங்க. அடுத்த வினாவை நான் இதை பிசிக்ஸ் மாதிரி எல்லாம் செய்யாம உங்களுக்கு வெரி ஷோர்ட்டா அப்படி செய்யறதுதான் சொல்றேன்னா அப்ப நீங்க அதை சரியா பயன்படுத்திக்கிட்டே சரி. அடுத்தது பாருங்க, இரு புகையிரதங்களும் ஒன்றை ஒன்று கடக்கும் போது எடுக்கும் நேரம் என்னன்னு கேட்கிறாங்க. பாருங்க அடுத்த கன்செப்ட் வருது. 2 புகையிரதங்களும் ஒன்றை ஒன்று கடக்க போல எடுக்கிற நேரம். 2 பேரும் எதிரெதிர் திசையில பயணிக்கிற 2 புகையிரதம் தூரம் என்ன வரும்? நேரம் காண்பேன். தூரம் சமன் கதிகார நேரம் 750 மீட்டர் வரும். 1500 வருமா? வருமா 1500 வருமா? மனிதனும் 1500 நீளத்துக்கு சமனான நீளம் வந்தா 2 என்ன செய்யணும்? ரெண்டையும் கூட்டணும் சார். அப்ப 2 புகையிரதத்துல நீளம் எவ்வளவு வரப்போகுது எங்களுக்கு? 1500 750 மீட்டர். 1500 மீட்டர் வரும். அப்ப 1500 மீட்டர் வந்தா ஒரு புகையிரதத்துல நீளம் 750, அடுத்தது 750. இதுக்குதான் நான் ஸ்டார்ட் அவ்வளவு விலக பண்ணேன். கதி வந்து தூரத்தை மீட்டர்ல போட்டா கதிய மீட்டர் per செகண்ட்ல போடணும். 2 எதிரெதிர் திசையில பயணம் செஞ்சா கதி 2ஐயும் கூட்டணும். 90 சக 60 இது கிலோமீட்டர் per hour இருந்துச்சு. அதை மீட்டர் per செகண்டுக்கு மாத்திரண்டா 5×18 பிரிக்கணும். இதை சுருக்கி எடுத்தா எங்களுக்கு நேரம் விடையா வரும். நேரம் தான் கேள்வி. தூரம் சமன் கதிகார நேரம் 2 ஒரே எதிரெதிர் திசையில கதி 2ஐயும் கூட்டணும். ஏன் 5×18 இருக்கிறோம்னா தூரத்தை மீட்டர்ல கூட்டிட்டோம். மீட்டர்ல போட்டா கதிய மீட்டர் per செகண்டுக்கு மாத்தணும். மீட்டர் per செகண்டுக்கு மாத்திரம்னா 5×18 இருக்கும். இப்போ 750 1500 1500 90 60 150 5×18 தர நேரம். இப்ப 150 ஒரு தரம், இதுல 10 தரம். 5ல 5 ஒரு தரம், இதுல 2 தரம். அப்ப இங்க 2 இருக்கு, இங்க 1×18 இருக்கு, இதுல நேரம் இருக்கு. 18 இங்கால வந்து பெருக்கும். அப்ப நேரம் சமன் 2 தரம் 18 36 செகண்ட்கள் வரும். விளையா வெளியா ஓகே சார்.
ஓகே, சார் அடுத்த 18 வேலையை பார்ப்போம். வேற 18க்கு மேல் 5 எப்படி வந்து பண்ணி 18க்கு மேல 5மா இந்த தூரத்தை என்னத்துல போட்டிருக்காங்க? தூரத்தை என்னத்துல போட்டிருக்கீங்க? தூரத்தை மீட்டர்ல போட்டா கதிய மீட்டர் பர் செகண்ட்ல போடணும். எங்களுக்கு கதி தந்திருக்கிறது கிலோமீட்டர் பர் ஹவர்ல. கிலோமீட்டர் பர் ஹவர்ல மாறுது மீட்டர் பர் செகண்ட் மாத்தணும்னா 5×18 பெருக்கணும்னு படிச்சிட்டோம். ஞாபகம்? இல்ல சார் போன கிளாஸ் நான் வரல சார். இந்த கிளாஸ்ல ஜாயின் ஆயிடுச்சு. போன கிளாஸ்ல படித்தது இல்லையா? இப்ப படித்தது இது. இதை படிச்சுதான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணணும். கிலோமீட்டர் பர் ஹவர்ல மீட்டர் பர் செகண்டுக்கு மாத்திரன்னா 5×18 பெருக்கணும். விளையாடாமா? சரி சார் விளையாட்டு. வேற இன்னொரு விஷயம் பேசிக்குவோம். நான் கிளாஸ்ல கூட கருத்துல சில வேளை இந்த கிளாஸ் ஸ்லோவா போகுதுன்னு சிலாக்கள் சொல்ற மாதிரி இருந்துச்சு. அப்படியா இல்லாட்டி இது ஓகேயா? நான் விஷயம் கன்செப்ட் விளங்குறதுக்காக அப்படி போகுது, ஃபாஸ்டாவும் போகுது. நீங்க சொல்லணும் கமெண்ட்ஸ் எடுத்துட்டு போகும். இது ஓகே சார். இது ஓகே சார். ஓகே சார். இது ஓகே சார். கான்செப்ட படிச்சுக்கிட்டா எப்படி பேப்பர்ஸ் வந்தாலும் செய்யறாங்க சார். எப்படி பேப்பர் வந்தாலும் செய்யணும். அதான் எங்களை நோக்கமா இருக்கணும். சரி, அடுத்ததான் பாருங்க. 24வது கேள்வி. இரு புகையிரதங்களும் ஒன்றை ஒன்று கடக்கும் போது உத்தரதேவியின் ஒரு கதவின் அருகே மனிதர். சார் நீங்க படிப்பிக்கிறது நல்ல விளங்குது சார். இப்படியே போகும் சார். தேங்க்யூ வெரி மச் சார். சூப்பரா இருக்கு சார். ஓகே, இதுல பாருங்க. இரு புகையிரதங்களும் ஒன்றை ஒன்று கடக்கும் போது உத்தரதேவியின் ஒரு கதவின் அருகே நிற்கும் மனிதரை யாழ் தேவி புகையிரதம் கடந்து செல்ல விடுக்கும் நேரம் என்ன? அந்த கேள்வி மறைமுகம் இருக்கு. ஒரு புகையிரதம் நிற்கிற ஒரு மனிதன் என்ன செய்யுது? மனிதன் ஒருவனை கடந்து செல்லுது. நிற்கிற ஒரு மனிதனை கடந்து போகுது. அதான விஷயம். ஒரு புகையிரதம் நிற்கிற ஒரு மனிதனை கடந்து போனா தூரத்துக்கு பதிலாக நாங்க என்னத்தை போடணும்? புகையிரதத்தின் நீளம். போடணும். தூரத்துக்கு பதிலா புகையிரதத்தின் நீளத்தை போடணும். அப்ப தூரம் சமன் எங்களுக்கு கதிதர நேரம் தெரியும். உத்தரதேவி புகையிரதத்தின் நீளம் 750 மீட்டர். அதன் கதி வந்து 60 கிலோமீட்டர் பர் ஹவர். இதை மீட்டர்ல போட்டா இதை 5×18 பெருக்கணும். இதை சுருக்குனா நேரம் வரும். கிளியரா? இது விளையிட்டா ஏன் 5×18 போட்டோம்? தூரம் 750. உத்தரதேவி புகையிரதம் கடக்குது. எதுல சொல்லப்படுது? இரு புகையிரதங்கள் ஒன்றை ஒன்று கடக்கும் போது உத்தரதேவியின் ஒரு கதவின் அருகே நிற்கும் மனிதரை யார் கடக்குது? யாழ் தேவி கடக்குது. அப்ப கதவினாங்க யாழ் தேவி தான் சார் கடக்குது. 90 கிலோமீட்டர். அப்ப யாழ் தேவி தான் யாழ் கடந்து போகுது. அப்ப யாழ் தேவிய கதிய போனது 90. இப்ப பாருங்க, 90 மடங்கு. ஒரு நேரம் 90 90, ஒரு நேரம் 18 18, 5 நேரம் 18 90. இப்ப 750 5 5 25. அவ நேரம் வரப்போது 75/25. 75/25 சரியாயிடுது. சொல்லுங்க. மனுஷன் இயங்க மாட்டாராங்க? மனுஷன் இயங்க மாட்டார். புகையிரதம் இயங்குது தானே சார்? 2 புகையிரதங்களும் இயங்குது. அப்ப 2 புகையிரத கதையை கூட்டணும். அது எங்களுக்கு நேரம் கேட்டா 2 புகையிரதம் இயங்குது, மனுஷன் தான் இயங்க மாட்டார். அப்ப தூரத்துக்கு பதிலா நாங்க ஒரு புகை வண்டியில நீளத்தை போடுவோம். ஏன்னா புகை வண்டி வந்து இயங்குற புகை வண்டியில மனிதன் இருக்கிறார். அதாவது அந்த புகை வண்டியில நீளத்தை போடாம ஒரு புகை வண்டியில நீளத்தை போடணும். கதிக்கு பதிலா ஒரு புகையிரதம் இங்கால போது இன்னொன்று இங்கால வருது.
அப்ப 2 புகையிரத கதிகளையும் கூட்டணும். அதான் 5/18 இருக்கணும். இதுல இருந்து எங்களுக்கு நேரம் வரப்போகுது. ஏன் நீங்க 1 போட்டோம் விளையாட்டா? ஏன் ஒரு 750 போட்டோம் விளையாட்டாய்? சரி. ஓகே, இப்ப 750 150 5/18 தர நேரம் 15 5 இருக்குன்னா 75. அப்ப 750 இந்த 750 விட்டுப்பட்டா 1 இது 5 பெருக்கிச்சுன்னா நேரம் சமன் 18 செகண்ட் வரும். நேரம் சமன் 18 செகண்ட் வரும். அடுத்த நாளே பார்ப்போம். அடுத்த நாள் ஒரு கேள்வி உண்டு. அடுத்த வினா பாருங்க. இரு புகையிரதங்களும் நகரங்களை அடைந்த பின் ஒரு மணித்தியாலத்தின் பின் மீண்டும் புறப்படுகின்றது. எனில் இரு புகையிரதங்களும் மீண்டும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் எடுக்க நேரம் என்னன்னு கேட்கிறாங்க. சார் 24வது கேள்விக்கே சார் 2 கதையும் போட்டு கூட்டினேன். 2 புகையிரதங்களும் இயங்கிட்டு தானே. எதிரெதிர் திசையில இயங்குற புகையிரதத்துல ஒரு மனிதன் நிக்கிறான். புகையிரதம் இயங்கக்குள்ள மனிதன் இயங்குற புகையிரதத்துல நிக்கிறதால மனிதனை கடக்குறது ஒரு புகையிரதம் தான் கடக்க போகுது. ஆனா 2 புகையிரதம் இயங்குறதால 2 எதிரெதிர் திசையில இயங்குது. அப்ப கதிக்கு விளையும் கதி வரும். 2 கதியையும் கூட்டணும் கட்டாயமா. ஆனா தூரம் ஒன்றுதான் போடணும். தூரம் யாரை கடக்கிற தூரம் கேட்கிறாங்கன்னா மனிதனை கடக்கிற தூரம். விளங்கிட்டா? ஒரு புகையிரதம் தான் கடக்கிறதுனால ஒரு புகையிரத தூரத்தை போடணும். ஒரு புகையிரதம் மனிதன் ஒரு புகையிரதம் இருக்கிறார். ஆனா புகையிரதம் இயங்குது. எனவே விளைவுள் கதி ஆடும் போது இயங்குற 2 பேர் இருந்தா விளைவுள் கதி 2 பேரும் எதிரெதிர்த்து சென்றா 2ஐயும் கூட்டுற அது கதி வந்துட்டு யார கடக்குதுன்னா புகையிரதத்தை கடக்கல. புகையிரதம் கடக்குறன்னா 2 புகையிரதத்துல நீளத்தையும் கூட்டணும். அதை ஆல்ரெடி செஞ்சிட்டோம். இப்ப இயங்குற புகையிரதத்துக்குள்ள உள்ள மனிதனை கடக்குகின்றதால கடக்கிற புகையிரதத்துல நீளம் ஒன்றுதான் வரும். சரியா? சரி சார். இப்ப அந்த 25வது கேள்வியை பாருங்க. இரு புகையிரதங்களும் நகரங்களை அடைந்த பின் ஒரு மணித்தியாலத்தின் பின் மீண்டும் புறப்படுது. எனில் இரு புகையிரதங்களும் மீண்டும் ஒன்றை ஒன்று சந்திக்க எடுக்கும் நேரம் என்னன்னு கேட்கிறாங்க. நல்ல ஒரு கேள்வி. இதுல என்ன நடந்திருக்குன்னா இது எக்ஸ் இது ஒய். இங்க இருந்து இவர் 10-11 மணிக்கு எடுத்து ஆல்ரெடி காட்டுட்டீங்க. ஒரு 7:30 மணித்தியாலத்துக்கு பிறகு இங்க வார முதலாவது கணக்கு 7:30 மணித்தியாலத்துக்கு பிறகு. அப்ப இங்க இருந்து இவர் எத்தனை மணி வந்து சேர்ந்திருக்காரு? 11ல இருந்து 7:30 மணித்தியாலம் 6:30 சார். 6:30 PM இங்க வந்திருப்பாரு. இவரு 90ல போற நானும் 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. 10 AM இவருக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? 450 90 பிடிச்சீங்கன்னா 5 மணித்தியாலம். அப்ப இவர் எத்தனை மணிக்கு நீங்க சேர்த்துப்பாரு? 3 மணிக்கு. 3 மணிக்கு சார். 3 மணிக்கு சார். 3 மணிக்கு சேர்ந்துப்பாரு. 3 PM. அதுக்கு பிறகு என்ன செய்யறாங்கடா? இவர் 2 பேரும் சேர்ந்ததுக்கு பிறகு இவர் 1 மணித்தியாலம் ரெஸ்ட் எடுக்கிறார். இவரும் 1 மணித்தியாலம் ரெஸ்ட் எடுக்கிறார். ரெஸ்ட் எடுத்து இவர் என்ன செய்யறாருன்னா ரெஸ்ட் எடுத்து 7:30 வெளிக்கிடுவார். மாறி இவர் 7:30 வெளிக்கிடுவார். இவர் எத்தனை மணிக்கு வெளிக்கிடுவார்? 6 மணிக்கு. 4 மணிக்கு வெளிக்கிடுவார். 3 மணிக்கு வெளிக்கிட்டு 1 மணி நேரத்துக்கு கூட வெளிக்கிறது. இந்த 4 மணிக்கு வெளிக்கிட்டா இவர் 7:30க்கு வெளிக்கிடுவார். 2 பேரும் சந்திச்சு எடுக்கிற நேரம் காணணும்னா 2 பேரும் ஒரே டைம்ல ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இவர் 4 மணிக்கு வரண்டா
4ல இருந்து 7:30 வரைக்கும் எவ்வளவு நேரம் வருவார்னு போலான்னு சொன்னாங்க. 4ல இருந்து 7:30 வரைக்கும் எத்தனை மணி நேரம்? 3.5 மணி நேரம். 3.5 மணி நேரம் சார். அப்ப இவர் 3.5 மணி நேரம் பயணம் செஞ்ச 3.5 மணி நேரம் பயணம் செஞ்ச தூரத்தை கண்டுபிடிக்கும். ஃபர்ஸ்ட் தூரம் சமன் கதிதர நேரம். இந்த கேள்வியை படிச்சீங்கன்னா எல்லா கான்செப்டும் வந்துடும். இவர கதி இஞ்சால வரும்போது 90, 3 2 6 6 7 2 போடுறது. இதை விட்டுனா 1, இதை விட்டுனா 45. 5 35 5 3 மிச்சம் 4 28 1 31. சரியா 7.5 மணி. இவர் எவ்வளவு தூரம் பயணம் செஞ்சு வந்திருப்பார்? 315 கிலோமீட்டர். 315 கிலோமீட்டர் வந்திருப்பார். அப்ப இடையில உள்ள தூரம் எவ்வளவு? 450 இருந்து 135. 135 சார். 315 அவ்வளவுதான். கழிச்ச 135 கிலோமீட்டர் இடைவெளி இவ்வளவு. இத எதாவது பிரிச்சா 2 பேரும் சந்திக்கிற நேரம் சரியா 7:30 மணி வரக்குள்ள இவர் இருப்பார். அந்த நேரத்துல 2 பேருக்கும் இவர் 7:30 மணி வரைக்கும் 2 பேருக்கும் இடப்பட்ட தூரம் 135 கிலோமீட்டர். இந்த 135 ஏதாவது விட்டுலாம் 60 90 சார் 210 கிலோமீட்டர் சார் வந்திருப்பேன். யாரு வை 210 எப்படி வருவார்? இவரு இங்க வந்து சேர்ந்துட்டார். இங்க வந்து சேர்ந்தவர் யாருன்னா 60ல வந்தவர். அவர் வந்து 6:30 மணிக்கு சேர்ந்து 7:30 மணிக்கு வெளிக்கிடக்குள்ள இங்க இருந்து வெளிக்கிடக்குள்ள இவர் கதிக்கு 60 கிலோமீட்டர் அவர். இங்க இருந்து வந்தவர் 3 மணிக்கு வந்து 4 மணிக்கு வெளிக்கிடுவார். இங்க இருந்து வந்தவர் கதி 90 கிலோமீட்டர் அவர். ஓகே சார். இவர் 7:30 மணிக்கு வெளிக்கிட்டாருன்னா இவர் 4 மணில இருந்து 7:30 மணி மட்டும் 3:30 மணி நேரம். அவர் 90 3.5 இருக்குன்னா 5 35 5 3 மிச்சம் 4 28 3 30. சரி அவ்வளவு கேட்போம். ஓகே கிளியர் சார். ஓகே இப்போ மணித்தியாலம் எடுக்கிறோம். சரி சார் 7:30 மணித்தியாலம் ஏன் சார் நாங்க எடுக்கிறோம்? இப்ப ரெண்டு நாம ஸ்டார்டிங் ஒரே விஷயத்தான பேசிக்கிறோம். 2 பேரும் சந்திக்கிற டைம் காணணும்னா எதிர் திசையில பயணம் செய்யறாங்க. 2 பேரும் சந்திக்கிற டைம் காணணும்னா 2 பேரும் பயணத்தை ஆரம்பிக்கிற டைம் ஒரே டைமா இருக்கணும். சொன்னமா இல்லையா? அப்ப இவரு 3 மணிக்கு வந்து சேர்ந்து பிறகு அவர் பயணத்தை 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவார். இவர் 6 மணிக்கு வந்து சேர்ந்து இவர பயணத்தை 7:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவார்னா இவர் ஸ்டார்ட் பண்ணு மட்டும் இவர் இயங்கிட்டே இருப்பார். 4 மணில இருந்து 7:30 மணி மட்டும் சரியாக 3.5 மணி நேரம் இயங்குவார். 315 கிலோமீட்டர். இவர் 315 கிலோமீட்டர் வரக்குள்ளதான் இவர் சரியா 7:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவார் அந்த பயணத்தை. அதே டைம்ல இவர் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்றார். அப்ப விடப்பட்ட நீளம் 135 கிலோமீட்டர். போலீங்களா சொல்லுங்க ரைட்டா? ஓகே சார். ரைட் சார். ஒரு ஆள் 145 போடுறாரு. என்ன சரியா 450 இருந்து 315 கழிச்சா 5. இதுல 4 சாகிடுச்சு. 4ல 1 போனா 3 135 வரும். சரி இப்ப 135 150 இதை நாம பிரிக்கணும். இத 15 பிரிச்சீங்கன்னா 9 தரம். இத 15 பிரிச்சீங்கன்னா 10 தரம். அப்ப 2 பேரும் சந்திக்கிறதுக்கு எடுத்த நேரம் 10/9. அதாவது ஒரு மணித்தியாலத்தை 10 பிரிச்சா அதுல 9 துண்டு. ஒரு மணித்தியாலத்தை 10 பிரிச்சா ஒரு துண்டு 6 செகண்ட் 6 நிமிடம் வரும்.
ஒரு துண்டு 5×6 = 60. அப்ப 60 நிமிடம் வரும். அதுல 9 துண்டு. 10 மேல் 9ன்றது 54 நிமிடம். 6 54 நிமிடம். அப்ப அவங்க 2 பேரும் சரியா 7 மணியில இருந்து 54 நிமிடத்துக்கு பிறகு சந்திச்சிருப்பாங்க. 7 மணியில இருந்து 54 நிமிடத்துக்கு பிறகு சந்திச்சிருப்பாங்க. அப்ப 54 நிமிடம்ன்றது 7:30யோட 54 கூட்டுனா இன்னொரு 30 போனா 8 மணி வந்துடும். மிச்சம் 24 இருக்கும். அப்ப மாலை 8:24 அவங்க சந்திச்சிருப்பாங்க. மாலை 8:24 2 பேரும் இந்த கேள்வியை நீங்க ரிப்பீட் செஞ்சு பழக்கத்துக்கு எடுத்தீங்கன்னா கதை தொடர்பான கேள்வி வந்தா ஒரு 3-4 மினிட்ஸ்ல முடிச்சிடணும். இப்படி 5 கேள்வி வந்தா ஒரு கேள்வி வந்தா ஒரு 30 செகண்ட்ல முடிச்சிடணும். அப்படி இந்த கேள்விக்குள்ள அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. நம்ம அதை மெதுவா உங்களுக்கு சொல்லிருக்கிறேன். ரெக்கார்டில பாருங்க. அப்படியே பிளங்காட்டி கவுண்டர் கேளுங்க. நான் சொல்லித்தாரேன். இது என்ன நம்பர்? நான் உங்களோட குரூப்ல இருக்க மாட்டேன். இந்த வாட்ஸ்அப் நம்பர் இது மெசேஜ் பண்ணுங்க. கட்டாயம் சொல்லித்தாரேன். போடுங்க நாங்க பிரஸ் எடுப்போம். சொல்றேன். இது மாதிரி போட்டா நல்ல. சரி, நான் கதைக்கிறது இருக்குதா? கிளைமேட் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அதான் பாப்போம். அடுத்த கேள்விய 26 தொடக்கம் 30 வரையுள்ள ஒவ்வொரு வினாவிலும் தரப்பட்டுள்ள வினாவுக்கு விடை காண்பதற்கு ஏகமா என தரப்பட்டுள்ள கூற்றுக்களில் கூற்று A போதுமெனில் ஆனால் கூற்று B போதாதெனின் இலக்கம் ஒன்று. A மட்டும்தான் 7, B ஆல 7 ஆனா 1. கூற்று B போதுமெனில் ஆனால் கூற்று A போதாதெனின் 2 எனவும், கூற்று Aயும் கூற்று Bயும் சேர்ந்து பயன்படுத்தி வேண்டுமெனில் 3 எனவும், 2 கூற்றுக்கள் ஏயிலும் பியிலும் தரப்பட்ட தகவல்கள் போதாதெனின் 4 எனவும், 2 கூற்றுக்களை வெவ்வேறாக பயன்படுத்தி விடை காண முடியுமெனில் 5 எனவும் வினாவின் எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுகிறது இருக்கு. இப்போ கூற்றுக்களை வரக்குள்ள கவனத்தில் எடுக்க வேண்டிய பிரதான விஷயம் என்னன்னா, கூற்றுக்கேள்வி வந்தா விட காண்றதுக்கு முயற்சி செய்யப்படுறாங்க. விட காண்றதுக்கு வழி இருக்கான்னு பார்த்தா சரி, அதான் வேலை. அதுல அப்ப நான் கூற்றுக்கேள்வி வந்தா கேள்விக்கு விட செஞ்சுட்டு டைமை வேஸ்ட் ஆக போறான். விட எடுக்கிறதுக்கு வழி இருக்கா இருந்தா சரி, இல்லாட்டி இல்லை. இப்ப இதுல பாருங்க, அந்த 26வது கேள்விய குறித்த ஒரு தொட்டியை குழாய் B தனியே நிரப்ப எடுக்கும் நிமிடம் என்ன கேட்கிறாங்க. ஒரு Bன்ற குழாய் ஒரு தொட்டியை நிரப்புறதுக்கு தான் மட்டும் நிரப்புறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்னு கேட்கிறாங்க. அந்த விடையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏன்ற கூட்டால மட்டுமே ஏழுமா, இல்லாட்டி பியால மட்டுமே ஏழுமா, இல்லாட்டி ரெண்டும் சேர்ந்து செய்யலுமா, ஏ ஆலையும் தனியே ஏழும் அல்லது பி ஆலையும் தனியே ஏழுமா, அல்லாட்டி 2 ஆலையும் ஏழாதா, அதுதான் பார்க்க போறோம். அவ ஏன்ற கூற்று சொல்லுது குழாய் பியை விட குழாய் ஏ 3 மடங்கு அதிகமாக நீரை நிரப்பும். ஏ குழாயும் பி குழாயும் இருந்தா குழாய் பியை விட குழாய் ஏ 3 மடங்கு நீரை நிரப்பும். இவர் ஒரு நிமிடத்துல நிரப்புனா இவர் 3 நிமிடத்துல நிரப்புனா குழாய் பியை விட குழாய் ஏ 3 மடங்கு அதிகமாக நீரை நிரப்பும். இப்ப இவர் 1 நிரப்புற டைமுக்கு இவர் 3 நிரப்புறார். அப்படி ஒரு தரவு தப்பு. இதால மட்டும் விட மாநிலமான கவனிக்கலாம். 2வது கூற்று பாருங்க, இரு குழாய்களும் ஒன்றாக தொட்டியை நிரப்ப
18 நிமிடங்கள் எடுக்குது. 2 பேரும் சேர்த்து 4 மடங்கு நேரம் எடுக்குதுன்னா அந்த 4 மடங்கு நேரமும் 18க்கு சமன். அவ முதலாவது கூற்றையும் இரண்டாவது கூற்றையும் பாவிச்சா ஏ தனி எவ்வளவு எடுக்கும், பி எவ்வளவு தனி எடுக்கும்னு காணையிலுமா இல்லாத? ஏழும் சார். அப்ப அதை எத்தனை நேரம் கண்டுபிடிக்க போறீங்களா? காணையிலும்ன்ற முடிவுக்கு வந்துட்டோமா? இப்ப இந்த கேள்வி என்ன விட 3 தானே சார் வரும். ஏயும் பியும் சேர்த்து பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்தினா விட வரும் விளங்கிட்டு என்ன விட முயற்சிக்கிறது ரெண்டையும் பயன்படுத்தினா விட வரும். ஆகவே 26வது கேள்விக்கு 3வது விட. அவ்வளவுதான் ஐடியா. அத கொஞ்சம் திரும்ப ஒரு தரம் ரிப்பீட் பண்ண முடியுமா? கவரேஜ் இஷ்யூவால கிளியரா என்னன்னா முதலாவது தரவு சொல்லிருக்கிற அந்த ஏன்ற கூற்று என்னது சொல்லுதுன்னா பி குழாய விட ஏக்கு 3 மடங்கு திறன் இருக்கான். பி 1 மடங்கு செஞ்சா ஏ வந்து அதே டைம்ல 3 மடங்கு செய்யுமா. இதை அடிப்படையாக வச்சு பி எவ்வளவு நேரத்துல அந்த தேங்காய் நிரப்பணும்னு சொல்லி காணலாம். இவர் 3 மடங்கு நிரப்புறாருன்னா அந்த 3 மடங்கு அளவு என்ன தெரியாது. முதலாவது கூற்றால மட்டும் காணலாம். 2வது கூற்று சொல்லுது ஏயும் பியும் சேர்ந்து செய்யறதுக்கு 18 நிமிடம் எடுக்கலாம். இங்க 4 மடங்கு நேரம் எடுக்குது 2 பேரும் சேர்ந்து சேர்ந்து. அப்படி பாருங்க, இங்க 18 நிமிடம். இப்ப 2ஐயும் சேர்த்து பார்த்தா விடையை கண்டு போட்டுரு. அதான் ஐடியா. விளங்கிட்டாப்போ? ஓகே. அடுத்த பாகம் 27. பரீட்சை ஒன்றில் பெற்ற புள்ளிகளின் அடிப்படையில் 40 மாணவர்கள் உள்ள வகுப்பில் சுவேதா எத்தனையாவது இடம்? பரீட்சை ஒன்றில் பெற்ற புள்ளிகளின் அடிப்படையில் 40 மாணவர்கள் உள்ள வகுப்பில் சுவேதாக்கு எத்தனையாவது இடம் கேட்கிறாங்க. அந்த ஏ கூற்று என்ன சொல்லுதுன்னா ஏ கூற்று சொல்லுது இறுதி இடத்திலிருந்து 31வது காணப்படும் ரமேஷ் சுவேதாவை விட 4 இடங்கள் குறைவாக உள்ளார். இறுதியில இருந்து இப்படி வருஷப்படுத்துதா, இறுதியில இருந்து 31வது இடங்களில் ரமேஷ் சுவேதா 4 இடங்கள் குறைவாக சுவேதா இறுதியில பார்த்தா 35வது இருப்பான். அவ முதலாவது கூற்றால ஏற்ற கூற்றால சுவேதால இருந்த காணலுமா இல்லையா? இறுதியில இருந்து பார்த்தா ரமேஷ் 31. இறுதியில அவரை விட 4 இடங்கள் குறையுன்னா கீழே வரும் அல்லது மேல வரும். அது தேவையில்லாத இடத்தை காணலும். ஒரு இடம் சொல்லிட்டாங்க சுவேதால இடத்தை காணலும், முதலாவது கூற்றால தனியை காணலும். இப்ப நாம பார்க்கணும் 2வது கூற்றால தனியை காணலுமான்னு பார்க்கணும். இறுதி இடத்திலிருந்து 37வது காணப்படும் தினேஷ் சுவேதாவை விட 2 இடங்கள் குறைவாக உள்ளார். இதாலையும் காணலுமா இல்லையா? ஏழும் சார் காணலாம். ஏ ஆலையும் தனிய காணலும், பி ஆலையும் தனிய காணலும். எழுதலை 5வது. சும்மா வெளியே போட்டுக்கொண்டு போறேன். அடுத்த வினா பாருங்க. முடிஞ்சா சரி. PQRST ஆகியோரில் மிகவும் சாதுவானவர் யார்? இந்த ஒப்பிட்டு செய்த கேள்வி வந்தா சொல்லப்படுறது சாதுவானதுன்னா சாதுவான இயல்பு கூட உள்ளால மேல போடணும், சாதுவான கடினமான இயல்பு உள்ளால கீழே போடணும். ஒப்பிட்டு செய்த கேள்வி பெருசு சின்னது இப்படி அடிப்படையில வந்தா அப்படி போட்டீங்கன்னா விட பாஸ்டா வந்துடும். இதுல சொல்லப்படுது PQRST ஆகியோரில் மிகவும் சாதுவானவர் யார் என்று கேட்டுக்கிறது. அதுல
ஏன்ற கூற்று என்ன சொல்லுதுன்னா பி வந்து எஸ்ஐ விட சாதுவானவர் ஆனால் டீயை விட கடினமானவர். முதலாவது கூற்றுக்கு விட எழுதுவோம். பி வந்து எஸ்ஐ விட சாதுவானவர், எஸ்க்கு மேல பி இருப்பார், டீக்கு கீழே பி இருப்பார். முதலாவது சொன்ன கூற்றுக்குரிய விட இது விளைஞ்சா. ஓ சார். அப்ப அதுல மொத்தம் தந்தார்கள் எத்தனை பேர்னா பி கியூ ஆர் எஸ் டி 5 பேர் கண்டு போட்டு முதலாவது கூற்றுல 3 பேர் மட்டும்தான் எங்களுக்கு விளங்குது. எனவே முதலாவது கூற்றால மட்டும் யார் சாதுவானால்னு கண்டுபிடிச்சிருமா? இயலாது சார், முடியாது. இரண்டாவது கூற்ற பாருங்க, பீன்ற கூற்ற. பியானவர் கியூவை விட கடினமானவர். பி வந்து கியூவை விட கடினமா, அவ கியூ பி கீழே இருக்கு. எஸ்ஐ விட சாதுவானவர், எஸ்ஐ விட சாதுவானவர். பியானவர் கியூவை விட கடினமானவரும் எஸ்ஐ விட சாதுவானவரும் ஆவதுடன் ஆறானவர் கியூவை விட கடினமானவர். ஆறு வந்து கியூவை விட கடினம். அவ கியூக்கு கீழே 6 கேட்ப, அது எங்க இருப்பான்னு தெரியா. 6 வந்து கியூவை விட கடினம், கீழே இருக்கிறது. இப்ப இந்த விடையில இருந்து சொல்லிருமா அவங்களுக்கு யார் சாதுவானான்னு? இந்த 2 விடையை ஒப்பிட்டு பார்த்து சொல்லிருமா? யாரோ போதாது. அவ எத்தனாவது விட வரும்? 4. 4 வரும். சரி, சின்ன சின்ன கேள்வி நல்லா வாசிட்டோம்னா விட செஞ்சு போட்டுடும். இப்ப அடுத்தது பார்ப்போம். ரெண்டாயிரத்தி 21 ஜனவரியில் பெரமுவின் வயது யாதுன்னு கேட்கிறாங்க. 2021 ஜனவரி ஒன்றுல அந்த பெரமுவின் வயது என்னன்னு கேட்கிறாங்க. பெரமு அவனது சகோதரன் சோமுவை விட 6 வருடங்கள் இளையவர். அப்போ எங்களுக்கு சோமுற வயசு 2021 என்னன்னு தெரிஞ்சாதான் முதலாவது கூற்ற வச்சு பெரமுவின் வயதை காணணும். விளங்கிட்டா சொன்னது? ஓ சார், வழங்க. 2021 ஜனவரி 1 2021 ஜனவரி 1 பெரமின் வயசு என்னன்னு கேட்கிற கேள்வி கேட்டுட்டு இப்ப சொல்லப்படுது பெரமு அவனது சகோதரன் சோமுவை விட 6 வருடங்கள் இளையவர்னா அந்த பெரமுவின் வயசு 2021 ஜனவரியில எத்தனை தெரிஞ்சாதான் நாங்க சோமுற வயசு தெரிஞ்சாதான் பெரமுற வயச முதலாவது கூட்டுல இருந்து சொல்லிடணும். இதன்படி சொல்லிடுமா? இயலாது சார். இயலாது. இயலாது. அப்ப ஏன்ற கூற்றால விட இயலாது. வீன்ற கூட்ட பாருங்க, சோமு அவனது தாயை விட 29 வருடங்கள் இல்லையா? தாயை விட 29 வயசு சோமு இளையவர்னா சோமுற தாயின் வயசு என்னன்னு தெரியா எங்களுக்கு. அப்படி தெரிஞ்சா 2021 என்னன்னு தெரிஞ்சா ரெண்டையும் ஒப்பிட்டு பெரமுற வயசை காணலும். இப்ப முதலாவது கூற்றையும் பாவிச்சு காணலாது, ரெண்டாவது கூற்றையும் பாவிச்சு காணலான்னா என்ன விட? போதாது சார், 4. அதான் விளையாட்டு கேள்வி. அடுத்தது பாருங்க சார், விலங்கல அந்த கேள்வி. சரி, கவனிங்க என்ன சொல்லுன்னா 29ஆம் கேள்வியில 2021 ஜனவரி 1ஆம் தேதி இந்த பெரமுன்னு சொல்லப்படுறவர்களுக்கு எத்தனை வயசுல இருக்கிறாங்க. அப்ப அதுக்கு ஒரு கூட்டு தந்து கிடக்கு. பெரமு அவனது சகோதரன் சோமுவை விட 6 வருடங்கள் இல்லவே. அப்ப இதுல சோமுற வயசு இந்த 2021 ஜனவரியில் எத்தனை தெரிஞ்சாதான் பெரமுற வயசை சொல்லு. அது விளங்கினா அவங்களுக்கு இந்த விலங்குகள் என்றால் கலைக்கணும்.
சோமுற வயசு 2021 ஜனவரி எத்தனை தெரிஞ்சா பரமுற வயசு சொல்லு. இதுல சோமு வந்து பரமோட 6 வருஷம் மூப்புனா சொல்லிடுச்சு. ஆனா அவரோட வயசு சொல்லப்படல. எனவே முதலாவது இந்த ஏற்ற கூட்டால பரமுற வயசை காண இயலாது. அது ரைட்டா மகன்? ஓம் சார். சரி, இரண்டாவது பாருங்க. அந்த பீன்ற ஊற்று என்ன சொல்லுதுன்னா, சோமு அவனது தாயை விட 29 வருடங்கள் இளையவர். இவர் தாயை விட 29 வயசு இளமையா. அப்ப தாய்க்கு எத்தனை வயசு? தெரியாது. அப்ப அதாவது கூட்டை பாவிக்கு காணலாம் 4 ஆகும். கிளியரா விளங்கனையா? விளையாட்டு சார். சரி, இப்ப 30வது கேள்வியை பார்ப்போம். 30வது கேள்வி. சியின் சகோதரி டி எனில், சியின் சகோதரி டி எனில் ஏக்கு டி என்ன உறவு முறைன்னு கிடக்கு. சியின் சகோதரி டி எனில் ஏக்கு டி என்ன உறவு முறையா? இப்ப உறவு முறை கேள்வி வந்தா கொஞ்சம் விஷயம் கொஞ்சம் கன்செப்ட் தெரியணும். இதுல ஃபர்ஸ்டுக்கு ஆணை குறிக்கிறதுக்கு சக குறியீடும், பெண்ணை குறிக்கிறதுக்கு சய குறியீட்டை பாவிப்போம். கணவன் மனைவி தொடர்பு பட்டால் கணவன் மனைவியை தொடர்புபடுத்த அப்படி டபுள் கோட்டாக காட்டுவோம். சகோதரிகளை காட்டுறதுக்கு இப்படி ஒத்த கோட்டை பாவிக்கும். கணவன் மனைவியை பாவிக்கிறதுக்கு டபுள் கோட்டும், சகோதரிகளை காட்டுறதுக்கு ஒத்த கோட்டை காட்டுவோம். ஆணுக்கு பிளஸ் குறியீடும் பெண்ணுக்கு மைனஸ் குறியீடும் காட்டுவோம். உதாரணமா இப்படி ஒன்று இருந்தா இதை நாங்க என்ன மாதிரி இடங்கள்? ஏக்கும் பிக்கும் என்ன உறவு? யார் ஆண் யார் பெண்? ஏ ஆண் பி பெண், ஏயும் பியும் கணவன் மனைவி. ஏ கணவன் பி மனைவி. அப்ப ஒரு பெரிய ஒரு விஷயத்தை இப்படி சிம்பிளால காட்டுற. அடுத்தது இந்த உறவு முறையில ஃபேமிலி டயக்ராம் குடும்ப உறவு முறை படம்ங்கிறது. அதுக்கு இங்க நான் இருந்தா, இது நான் இருந்தா எனக்கு என்னோட சேர்ந்து எந்த ஜெனரேஷன்ல வாராக்கள் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, என் மனைவி, என் சகோதரன், சகோதரி, மனைவியில சகோதரன், மனைவியில சகோதரி, எந்த சகோதரன் மனைவி, சகோதரன் அப்படி அந்த மனைவியில சகோதரன் அப்படின்னு எல்லா உறவுகளும் இதுக்கு நேராக இருக்கு. அந்த உறவுகள் சம்பந்தமா சொல்ல தெரியும். அதுக்கு மேல என்ன தாய், தந்தை, மாமா, மாமி, பெரியப்பா, சித்தப்பா, சித்தி அப்படின்ற அந்த உறவுகள் எனக்கு மேல வரும். அவர்களுக்கு மேல அவர்களோட தாய் தந்தை வரும். அது எங்களுக்கு பாட்டன் பாட்டியா இருக்கு. அதுக்கு மேலே உழவர், இதுக்கு கீழே என்ன பிள்ளைகள் வருவான், என்ன மகன், மகள், மருமகன் அப்படின்ற அந்த உறவு வரும். ஆக கூடனா இப்படி ஒரு 4 ஜெனரேஷன் தான் எங்களுக்கு உறவு முறையில கேள்வியா வரும். இது ஒழுங்குபடுத்துற கேள்வி அப்படி எல்லாம் வரும். எந்த கேள்வி வந்தாலும் இதை அடிப்படையாக வச்சு இந்த குறியீடுகளையும் பாவிச்சு ஒரு ஃபேமிலி டயக்ராம் ஒன்றுனாங்க. அந்த ஃபேமிலி டயக்ராம் கூடாக, அந்த உறவு முறைக்கு கூடாக நாங்க தரப்படுற வினாக்களுக்கான விடையை செய்ய முயற்சி கொடுக்கும். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா எங்க பாருங்க இந்த கேள்வியில சியின் சகோதரி டி, சியின் சகோதரி டி, உங்க சகோதர சகோதரிகள் இவ ஆனா பெண்ணான்னு தெரியா, டி பெண்ன்றதால டிக்கு மேல மைனஸ் போட்டோம். சியின் சகோதரி டின்றதால அப்ப டி ஒரு பெண். ஏக்கும் டிக்கும் என்ன உறவு முறைன்னு கேட்கலாம். முதலாவது கூற்று பியின் சகோதரி ஏ, அடுத்தது இன்னொரு பியின் சகோதரி ஏ. இது ஏன்ற கூட்டுக்குரிய விட. பியின் சகோதரி ஏ
சியின் சகோதரன் பி. அப்ப இந்த கூட்டுகள் இதோட வேறுபாடு சியின் சகோதரன் பி. முதலாவது கூட்டுல ஒவ்வொரு 2 பேருக்கும் தொடர்பு. அவ எல்லாரும் சகோதர சகோதரிகள். அவ பி ஆண், அதுக்கு ஒரு சகோதரி, பி சகோதரன், இவர் சகோதரி பிக்கு. அவ ஏக்கும் டிக்கும் என்ன உறவுன்னா 2 பேரும் சகோதரிகளா இருப்பாங்க. எனவே முதலாவது கூற்றையும் 2வது கூற்றையும் ஒருமிச்சு பார்த்தா விடமான விளையா விளையாடு. ஓ சார் விளங்கிட்டு. சார் கொஞ்சம் அதை கொஞ்சம் திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க சார். சரி, ஓகே. இப்ப எங்களுக்கு முதலாவது கேள்வி செய்யறதுக்கு முதல்ல அந்த தரவை குறிச்சு கொள்வோம். அந்த தரவை என்ன சொல்லுதுன்னா சியின் சகோதரி டி. சியும் டியும் இருக்கப்போல அவன் 2 பேர்ல உறவும் சகோதர சகோதரிகள் அல்லது சகோதரி சகோதரிகள். சீன சகோதரி டினா டி பெண். இது விளங்குதா? ஆமாம் சார். சரி, இப்ப இதுல ஏன்ற கூற்று பாருங்க. ஏன்ற கூற்று என்ன சொல்லுதுன்னா பியின் சகோதரி ஏ. பின்ற ஒரு ஆள் இருந்தா அவங்க ஒரு சகோதரி ஏ இருக்கு. பிக்கு மேக்குமான தொடர்பு. ஏ ஒரு பெண், பின்ற சகோதரி. அதே மாதிரி பின்ற கூற்று என்ன சொல்லுதுன்னா சியின் சகோதரன் பி. சியின் சகோதரன் பி. சி இருந்தா இந்த சிக்கு சகோதரன் பி. அவ சிக்கு சகோதரன் பின்னா பி ஒரு ஆண். அவ சிக்கு சகோதரன் சொல்லிக்கிற. அவ சிக்கு சகோதரன். இந்த 2 கூற்றை நாம ஜாயின் பண்ணோம்னா இந்த பி 2 இடத்துலயும் இருக்கிற. பி ஏக்கும் வீர சகோதரியே, அதே போல சீர சகோதரன் பி. அவர் பி 2 இடத்துலயும் பொதுவா இருக்கிற. பி 2 இடத்துலயும் பொதுவா இருந்தா பி ஒரு ஆண் வந்துட்டு ஏ சகோதரி, சி யாருக்கு தெரியாது. இந்த 2 தொடர்பையும் பயன்படுத்தி இது வந்துட்டு மேல உள்ள தரவின்படி சிக்கும் டிக்கும் தொடர்பு. இந்த சிக்கு டி சகோதரி. ஒவ்வொரு 4 பேரும் சகோதர சகோதரிகள். அதுல டியும் பெண், ஏயும் பெண். ஒவ்வொரு 2 பேரும் சகோதரிகள். எனவே இந்த 2 கூற்றையும் தரவையும் பாவிச்சா சிக்கும் ஏக்குமான தொடர்பு வந்துச்சு. சிக்கும் டிக்குமான, ஏக்கும் டிக்குமான தொடர்பு. ஆகவே விட 3ஆகும். விளையாடப்பா கிளியர் சார். ஓகே. அடுத்த ஒரு ஈஸியான கேள்வி இருக்கு. பாஸ்டா பாப்போம். சட்டம் போடாங்க. பின்வரும் தகவல்களை பயன்படுத்தி 31 தொடக்கம் 35 வரை உள்ள வினாக்களுக்கான விடையை வினாவின் எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. PQRSTU ஆகிய 6 நண்பர்கள் ஒரு கழகத்தின் உறுப்பினர்கள். இவர்கள் கால்பந்து, துடுப்பாட்டம், டென்னிஸ், கூடைப்பந்து, பேட்மிண்டன், கரப்பந்து ஆகிய வெவ்வேறான விளையாட்டுகளை விளையாடுகிறார்கள். அப்ப உங்களோட விளையாட்டு சம்பந்தமாக சொல்லியிருக்க குறிப்பிட்டாக தந்துட்டு அவனோட விளையாட்டு தொடர்பாக சொல்லியிருக்கிறார். இதுல நபர் அல்லது அவனுக்கு புரிஞ்சமான விளையாட்டு. அதுல பீன்ற ஒருத்தர் இருக்கிறார், அடுத்தது கியூ, அடுத்தது ஆர், அடுத்தது பி மற்றும் எஸ் ஆகியோரை விட உயரமான டி என்பவர் டென்னிஸ் விளையாடுகிறார். உயரம் சம்பந்தமாக சொல்லிக்கிறேன். பி மற்றும் எஸ் ஆகியோரை விட உயரமான டி. பியையும்
எஸ்ஐ விட டி உயரம். அப்ப டீய மேல போடுவோம். இந்த ரெண்டு பேர்ல யார் உயரம்னு தெரியா. அதே நேரத்துல டி வந்து இவர் டென்னிஸ் விளையாடுற. அவர்கள் அனைவரிலும் மிகவும் உயரமானவர் கூடைப்பந்து விளையாடுறார். மிகவும் உயரமானவர் டி வந்து டென்னிஸ். அப்ப டிக்கு மேல கூடைப்பந்து விளையாடுறது மேல ஒருத்தர் ரெண்டு பேரும். அவர்களில் மிகவும் உயரமானவர் கூடைப்பந்து விளையாடுகின்றார். அவர்கள் அனைவரிலும் உயரம் குறைந்தவர் கரப்பந்து விளையாடுகிறார். அவர்கள் அனைவரிலும் உயரம் குறைந்தவர் கரப்பந்து விளையாடுறார். உயரம் குறைஞ்சால் கரப்பந்து விளையாடுறார். கியூ மற்றும் எஸ் ஆகிய இருவரும் கரைப்பந்தோ அல்லது கூடைப்பந்தோ விளையாடல. கியூவும் எஸ்ஸும் அப்ப ஆக உயரம் குறைஞ்சாக்கள்ல கியூவும் வரமாட்டார் எஸ்ஸும் வரமாட்டார். கியூ மற்றும் எஸ் ஆகிய இருவரிலும் கரைப்பந்து அல்லது கூடைப்பந்தே விளையாடுறார்கள் இல்லை. ஆர் என்பவர் கரப்பந்து விளையாடுறார். உங்களுக்கு அவங்களோட ஆக உயரத்துல குறைஞ்சவர் கரப்பந்து. அப்ப ஆர் கீழே வரப்போற அவர் கரப்பந்து. கியூவும் எஸ்ஸும் கரைப்பந்தும் கூடைப்பந்தும் விளையாடுறது. அப்ப கியூவும் எஸ்ஸும் கரைப்பந்தும் கூடைப்பந்தும் விளையாடுறதுன்னா ஆக உயரமானவர் கூடைப்பந்து விளையாடுறார். அப்ப அதுல கூடைப்பந்துக்கு கியூவும் எஸ்ஸும் வரலன்னா இவர் கட்டாயமா யூவா இருப்பார் கூடைப்பந்து விளையாடு. அப்ப ஆறு வந்து கரைப்பந்து, யூ வந்து கூடைப்பந்து. அடுத்தது பாருங்க, உயரத்தின் அடிப்படையில் கால்பந்து விளையாடும் கியூவிற்கும் கமா போடுங்க அந்த வசனத்தின் பக்கத்துல. உயரத்தின் அடிப்படையில் கால்பந்து விளையாடும் கியூவிற்கும் கமா. உயரத்தின் அடிப்படையில் கால்பந்து விளையாடும் கமா. அப்ப கால்பந்து விளையாடுறது கியூ. உயரத்தின் அடிப்படையில் கால்பந்து விளையாடும் கியூவிற்கும் கமா பீக்கும் இடையில் டி காணப்படுகின்றார். சொல்லுவோம் 32 விட கவனிக்காமட்டேன். என்ன செய்யல. உயரத்தின் அடிப்படையில் கால்பந்து விளையாடும் கியூவிற்கும் கமா பீக்கும் இடையில தீர்க்கிறார். பீக்கும் கியூவிற்கும் இடையில தீர்க்கா டீக்கு கீழே பி வந்து நம்ம கியூ இங்க வரல. அவ கியூ டி பி. எனவே எஸ் நடந்தது. அப்ப உயரம் வந்து யூ கியூ டி பி எஸ் ஆர் வந்துட்டு இப்ப இவர்களுக்கு அந்த தரவின்பாடு இதுக்கு மேல இவங்க ரெண்டு பேரும் யாருன்னு தெரியா. அந்த மத்த ரெண்டு விளையாட்டு மாத்தி மாத்தி வரணும். இவ்வளவுதான் முடிவு. இது விளங்கினாங்களா எல்லாம்? ஓ சார் விளங்குச்சு. விளங்கி. அவ இவரை நாங்க கால் பந்துன்னு கண்டுட்டோம். கியூவுக்கு கால் பந்து, பிக்கு தெரியாது, எஸ்ஸுக்கும் தெரியாது, யூக்கு கூடை பந்து தெரியும், டிக்கு டென்னிஸுக்கு தெரியும். சரி, இப்ப கேள்விய பாருங்க. அவர்கள் ஆறினை விட உயரமாகவும் பீனை விட உயரம் குறைந்தவராகவும் இருப்பவர் யார்? ஆறினை விட உயரம் பீனை விட உயரம் குறைஞ்சது எஸ் வரணும். அதுல எஸ் விட இருக்கா? இல்ல சார், இவற்றில் எதுவும் இல்லை. நாலாவது விட 32வது பாருங்க. உயரத்தின் அடிப்படையில் இறங்கு வரிசையில் அடுக்கப்பட்டார். பெருசிலிருந்து சின்னது வரை அடுக்கப்பட்டார். மூன்றாவது இடத்தில் இருப்பவர் யூ கியூ டி. நாலாவது விட 33வது பாருங்க. பின்வரும் கூற்றுக்களில் உண்மையானது அல்லாதது, உண்மை அல்லாதது, பொய் எதுங்கிறாங்க. பி என்பவர்
ஆறினை விட உயரம் குறைந்தவர். பி வந்து ஆரை விட உயரம் குறைவா? இல்ல. இல்ல சார். வகம் போய் அதுதான் விட. வகம் விட. அவர்களும் கூடைப்பந்து விளையாடுவர் யார்? யூ. 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 நாலாவது விட. எஸ் எதனை விளையாடுகின்றார்? துடுப்பாட்டம் அல்லது இறகுப்பந்து. அல்லது இறகுப்பந்து. ரெண்டுல ஒன்று எதுக்கு சரியா இருக்கு? துடுப்பாட்டம் அல்லது இறகுப்பந்து. கேள்வி ஈஸியான இது. ஓகே, நாங்க அடுத்த கிளாஸ்ல பேலன்ஸ பார்ப்போம். முடிச்சுக்கொள்ளும் சார் சியாத் சார், இந்த பேப்பர்ல 42வது கேள்வியில ஒரு மிஸ் ஒண்ணு சார் இருக்கு சார் இந்த பேப்பர்ல. 42வது கேள்வியில என்ன செய்யுங்கன்னு சொன்னா நல்லதான் ஞாபகப்படுத்துறது. 42 இல்ல 43 சார். 42 தொலைபேசிகளை கொண்டு வருவது நேர் எதிரே அமர்ந்தவர் யார்? என்ன எழுத்து? நீங்க 43வதுல 4வது விடையே மாத்தி கொடுக்கும். 3 அல்லது 7 போட்டு கொடுக்கும். இப்ப செஞ்சு பாருங்க சார், சரி வரும். 43வது கேள்வியில 4 அல்லது 4வது விடையை எப்படி மாத்தி கொடுக்கும்? 4 அல்லது 3. இப்ப ட்ரை பண்ணி பாருங்க சார், சரி வரும். சார் அதுக்கு மேல உள்ள கேள்வி பாருங்களேன் சார். 42 அந்த கேள்வியை நான் ஃபுல்லா செஞ்சாதான் உங்களுக்கு விட சொல்லணுமா இருக்கு. இந்த விடையை வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த கிளாஸ்ல சொல்றேன் சார். என்ன முழுசா செய்யணுமே சார். 3 அல்லது 7 தானே வரணும். அடுத்த கிளாஸ்ல பாப்பீங்க. என்ன கேள்வியை முழுசா வாசிக்கணும் சார். எனக்கு என்ன டவுட் சார், அதுல 42 தொலைபேசிகளை கொண்டு உள்ளவருக்கு நேர் எதிரே அமர்ந்துள்ளவர் யாருன்னு கேட்டிருக்கேன். அது ஒரு தொலைபேசி. அதாவது அந்த தொலைபேசியில எண்ணிக்கை சொல்லி இருப்பாங்கல்ல. ஓ சார், ஓ சார். இன்னொரு தொலைபேசியை கொண்டுள்ளவருக்கு நான் அந்த அவர் பரிசத்தை போட்டு விடுறேன். அதை என்னன்னு சொல்லி பார்த்துட்டு அது கொஞ்சம் பாருங்க சார். ஓகே சார், ஓகே சார். ஓகே சார், நான் டைப் பண்ண முடியும். ஓகே சார். இது